நிறைய வேலை பார்க்குறீங்க, அதே மாதிரி ஐயோ இவங்க போல தாங்க முடியல. ஹாய் காய்ஸ், காலையில் 4 மணிக்கு கிளம்பலாம் பிளான் பண்ணோம் நேற்று நைட்டு. ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் விடிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம வில்லேஜுக்குள்ளே போய் நம்ம கல் வாங்கணுங்க, இல்லைனா கல் தீர்ந்துடுவோம். ஏன்னா இந்த நம்ம வெயில் அடிக்கிறதுல அதனால நிறைய வந்துருக்காங்க உள்ள. இப்போ நம்ம எங்கே இருக்குங்க பார்த்தீங்கன்னா கணத்தூர் கிராமத்து சைடு இருக்குங்க. இங்கே வந்து ஒருத்தர் கல் வாங்கக்காண்டி கால் பண்ணியிருந்தோம். அந்த அண்ணா வரேன்னு சொல்லியிருந்தார். அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு கூட நம்ம பைக்கை பார்த்துடலாம். நம்ம கொண்டு வந்த பைக் மட்டும் 2 NS, ஒரு R15, ஒரு டியூக்கு, அப்புறம் ஒரு ஹோண்டா சைனு. குட் மார்னிங் கைஸ், ஹாப்பி சண்டே. இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் கூவத்தூரில் இருக்கோம். கூவத்தூருக்கு முன்னாடி நம்ம கல்பாக்கம் போக வேண்டியது. கல்பாக்கத்தில் நமக்கு கல் கிடைக்காதனால இப்போ நம்ம கூவத்தூரில் இருக்கோம். கூவத்தூர் இப்போ சரௌண்டிங் கொஞ்சம் தேடிட்டு இருக்கோம். எங்கேயும் இன்னும் கல் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இனிமேல் அடுத்த ஸ்பாட்டில் போய் தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் விளாக் பண்ணுறேன். ஏங்க நம்ம நேற்று ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 டைம் சண்டை போட்டாங்க இவங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் அடி வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வயசானாலும் சேட்டை பிடிச்ச பையன் அந்த பையன். இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்காரு, எல்லா வண்டி சையும் பிடிங்கி ஒருத்தர் மறைச்சி வச்சுருக்காரு. அது எங்கேயும் கேட்டால் சொல்ல மாட்டாரு. அதுக்கு இந்த அடி. ஏங்க அவர் அந்த மண்ணுக்குள்ளே எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்காராம்மா, அங்கே போய் கண்டுபிடிக்க சொல்கிறாரு. இப்போ யாருக்கு பாருங்கள். பசங்க எல்லாம் அங்கே எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே கொஞ்சம் லாங் நடந்து வந்துட்டேன். நம்ம தனியாக கொஞ்சம் பேசலான்னு. இன்னும் எவனும் வரமாட்டேறாங்க எங்கிட்டு. வாங்க போவோம். நம்ம போவோம். வண்டி நம்ம வாங்கின வந்துடுச்சு. ஆனால் அவங்க மட்டும் அங்கிட்ட இன்னும் சண்டை போட்டுருக்காங்க. சாவி கொடுக்குறான்னு. எங்கே கல் குடிக்க தான் வேறு பிளேஸ் இங்கே எங்கேயும் கிடைக்கலையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல் குடிக்க போகிறோம். கல் குடிக்க போகிறோம். நம்ம லூசு குடிக்கலாம். சரிங்க, நம்ம பார்ட்னர்கிட்ட ஃபோன் தரேன். ஏங்க கோபுரம் வந்ததுலேருந்து இவங்க அட்டாச்சி இவங்க நம்ம ரீல்ஸ் பண்ணோம்ல, ரீல்ஸ் பண்ணாமல் இவங்க தொலை தாங்க முடியாது. இப்போ கேமரா கோபுரம் வச்சுருக்கேன்னா இவங்க இன்னும் ரொம்ப அட்டாசிட்டி ரொம்ப பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்து எனக்கு சிரிக்காமல் எனக்கு இருக்க முடியல. இன்னொன்றுனா இன்னும் அதிகமாக சேட்டை பண்ணுறாங்க. என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல எங்கேயும். அப்புறம் கால் பண்ணுங்க, எல்லாம் போகும். இப்போ நீங்கள் குப்பத்துக்கு பண்ணிடலாம் இல்லையா? நான் வரும்போது அங்கேயே ஸ்பாட்டில் நிற்கிறீங்க. இல்லை ஒரு வண்டி சைடாக குப்பத்துக்கு போங்க, ஒரு வண்டி இப்படி போங்க. தனித்தனியாக தான் போனால் தான் எந்த இடத்துல கிடைக்குதோ அப்படி புக் பண்ணி. எவ்வளோண்ணா இருக்கும்? 40 ரூபா ஒரு செக்கு. குடம் 1500 ரூபா. ஏய் நீ நேரா போறீங்களா? நேரா போங்க. ஏங்க அங்கே நம்ம எல்லாம் நேராக போக சொன்னாங்க 2 பேர்த்த. இவங்க எல்லாரும் லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் நம்ம கல் எங்கே கேட்டு கல் வாங்குவோம் போய். ஏங்க அந்த வில்லேஜுக்குள்ளே கல் கிடைக்கல. ஆனால் நம்ம வேறு ஒரு பிளேஸ் சொன்னாங்க, அந்த வில்லேஜுக்கு போவோம். கொஞ்சம் ஸ்பீடை அப் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் மரம் சூப்பராக இருக்குது. இது மாதிரி நம்ம எல்லா ஊர்லேயும் போகும்போது மரம் இருந்தால் நல்லா இருக்குங்க. எல்லா ஊர்லேயும் நம்ம மரத்தை எல்லாம் வெட்டி இப்போ எல்லாம் பில்டிங் கட்டுறாங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு மதுரையில் அந்த வாசலை எடுத்து தள்ளினாங்களோங்க, அதே மாதிரி இப்போ மரத்தை எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம பின்னாடி போனோம். நான் அங்கே நிற்காங்க நம்ம பசங்க வளைங்க அப்படின்னு. இது நம்ம செகண்ட் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வில்லேஜ் நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த வில்லேஜில் நமக்கு கல் கிடைக்கல. அவங்க இன்னொரு பிளேஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நான் கேட்டு பார்ப்போம்.
இங்கே பாருங்களே, இந்த பிரிட்ஜு கடையில் சன்செட் சூப்பராக இருந்துச்சுல்ல, நீங்கள் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க. ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு வழியாக இப்போ கல் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக எங்கெங்கே சுற்றி பார்த்தோம். கோவத்தூர் இருக்குல்ல, அங்கேருந்து அப்படி பக்கத்தில் கிராமம் 2-3 கிராமத்தை போய் பார்த்தேன். அங்கேயும் கல் கிடைக்கல. இப்போ ஒரு வழியாக ஒரு இடத்துல கல் கிடச்சிருக்கு. அந்த பிளேஸ் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ப்ரைவேட் பிளேஸு, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா பசங்களும் அங்கே வீடியோ அலோவ் பண்ணக்கூடாது நிறைய சொன்னாங்க. அதனால் வீடியோ அங்கே எடுக்கலை. நான் தனியாக ஒரு பிளேஸில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியும். அவ்வளோ, இப்போ கல் வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போய் கல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வரவே நிறைய வீடியோ எடுத்துருந்தேன். அதை கேப்ஸ் சூப்பராக சன்செட் இங்கிட்டு. நான் பீச்சில் அங்கே சன்செட்டு பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே என்ன பார்க்க முடியல. இப்போ தான் இங்கே வில்லேஜுக்குள்ளே சன்செட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னி எப்போ வீட்டுக்கு போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு வீட்டுக்கு போக ஒரு 5 o'clock 6 o'clock நைட்டு கூட ஆகும் வீட்டுக்கு போக. அது பண்ணி போகும்போது நிறைய பிளேஸ் சுற்ற போகிறோம். அது சுற்றுறோமா எந்தெந்த பிளேஸ் போகிறோம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. போகும்போது அந்த உங்களை காட்டுறேன். போய் கல் குடிப்போம். ஏங்க, நம்ம ஒரு 2-3 பேர் வில்லேஜ் சுற்றிட்டு ஒரு வழியாக நம்ம கல் வாங்கிட்டோம். வாங்கிட்டு பசங்க எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இவனை பிக்கப் பண்ணி நம்மளும் கிளம்புவோம். பார்த்து பொறுமையாக ஏறி போடுறா. போலாமாடா? இப்போ எங்கடா போகிறோம்? கோவளம் பீச்சு தானே. இப்போ நம்ம இந்த ஊருக்குள்ளே ஒரு பீச் இருக்குங்க. அந்த பீச் தான் இப்போ போக போகிறோம். அந்த ஊர் வந்து கணத்தூர் பீச். ஆமாம், அங்கே தான் இப்போ போகிறோம். எங்கிட்ட போனாங்க இவங்க? லெஃப்ட்டில் போனாங்க, ரைட்டில் போனாங்களா? ஆனால் இப்போ எங்கள் வண்டி வந்துச்சு, எங்கிட்டு போனாங்க? தேங்க்ஸ்ண்ணா. ஏங்கண்ணா, பசங்களை ரைட்டில் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க பின்னாடி. போச்சுடா. அவங்கள பின்னாடி போட்டு நம்ம பின்னாடி வந்துட்டோங்க. பார்த்து போவோம். ஓகே கைஸ், கிளம்புவோம். நம்ம 8 மணி கூட இன்னும் ஆகலைங்க. அதுக்காண்டி பாருங்க வெயில் இப்படி பொழக்குது எங்களையே. அதை விட இப்போ இந்த தார் ரோட்டில் போயிட்டு இருக்கோங்கள, அது ரொம்ப வேகுதுங்க உடம்புலாம். டக்குன்னு போய் பீச்சில் போய் குளிக்கணும். ஏங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ கல் ஒரு ஜக்கு வந்து 40 ரூபாயாங்க இந்த கிராமத்தில். வெளியில் வாங்கினேன்னு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக சொல்லுவாங்க. இங்கே ஒரு குடம் வந்து 1500ரூவாங்க அவங்க சொன்னாங்க. அப்போ தான் ஒரு 5 லிட்டர் கேனில் வாங்கினா ஒரு 500 ரூபாயாம்மா அந்த கேனு. ப்ரோ, பீச்சுக்கு எங்கிட்டு போகணும்? இங்கே பார்த்தீங்களாங்க, எல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க உள்ள. அங்கே மீனில் நல்லா துளி கிடக்குங்க. அப்போ இங்கே எப்போ கிளம்புவோம்? ஏங்கடா இதே ஆல்ரெடி ஒத்த அடிப்பாதை இல்லை. ஏங்கடா நீங்கள் ஆட்டோ கார்லாம் நிப்பாட்டுறீங்க? கொஞ்சம் கேப் விடுங்களேன், எங்களுக்கு நிறைய போக. டேய், இது பீச்சை பாலைவனமாடா, சுற்றியும் மணலாக கிடக்கு. பீச்சு எங்கடா? பீச்சு ஒன்றுந்தீங்கண்ணா. ஏங்க, அங்கே தூரத்தில் இருக்கு பாருங்க, அதான் பீச்சு. சுற்றி மணலாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாலைவனம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இங்கே. ஏங்க, டயர்டு ரொம்ப புதையுதுங்க இந்த சைடு. நம்ம போக முடியும் தெரியல. அங்கே ஈர ஒன்றால் முன்னெடுத்து போக முடியல, அவங்க தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம NS 100 நம்ம பறக்கலாம் உள்ள, எங்கே வேணாலும் போயிட்டு வரோம். டேய், நீங்கள் மட்டும் எல்லாரும் ட்ரிஃப்ட் அடிப்பீங்களா? இப்போ நான் அடிக்கிறேன் ஒரு ட்ரிஃப்ட்டு. எங்கள் வண்டி போக மாட்டுது. இருந்தாலும் நம்ம போவோங்க. ஏங்க, இப்போ நம்ம இந்த பாலைவனத்தில் சும்மா சுற்றிட்டு இருக்கோமா? இதுவே பைக் வச்சு நேபாளத்தில் போய் ரைட் பண்ண போகிறோம். அந்த விரைவில் நடக்கும். நான் அதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் போவோம் நேபாளத்துக்கு. ப்ரோ, நீங்கள் அந்த குடத்தை பார்த்தீங்களா? 15 லிட்டர் கல். எல்லாம் சுற்றி பாலைவனமாக இருக்கு. இங்கே இருக்கு ப்ரோ. உங்களுக்கு எப்படி தோணுது இங்கே இந்த பிளேஸ் பார்த்தா? ஆனால் அருமையாக இருக்குது ப்ரோ, இங்கே சூப்பராக. ப்ரோ, இங்கே பீச்சுக்கு வந்துருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுது இங்கே? இங்கே பாலைவனமாக தான் இருக்குது. பாலைவனம் வேற
வேற என்ன? இப்போ கல் குடிக்க வந்திருக்கீங்க, அதில் எப்படி தோணுது உங்களுக்கு? கல் குடிக்க சரக்கடிக்க வரலாம், கல்லும் குடிப்போம், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணோம். சரி கால் நினைங்க ஃபஸ்ட்டு. நான் ஷூ போட்டுக்கனால நான் ஷூ போட்டு நினைக்கியா? ஷூ பண்ண வந்துட போகுது. அவ்வளோ போதும். ஐயோ போதும். ஹாய் காய்ஸ், கல் கிடச்சி, கல் கிடச்சதை விட கல் அந்த இடத்துல ஒரு ஊராக இருக்குங்க. அந்த ஏரியாவுக்கு சுற்றியும் வீட்டுக்கு ஒரு 3-4 கல் மரம் இருக்குது. ஆனால் அது எப்படியோ கல் வாங்கிட்டோம். கல் வாங்கிட்டு அப்படியே கணத்தூர் பீச்சுக்கு வந்துட்டோங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்தால் இங்கே வந்தால் நம்ம ரிலாக்ஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு. சண்டே ஒரு வாரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். அதில் கடைசி ஒரு நாள் நம்ம இங்கே வந்து நம்ம மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் நிறையா இருந்தாலும் நம்ம இங்கே வந்தோடனே எல்லாமே நம்மளுக்கிட்ட போயிடும். இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது நிறைய டிப்ரெஷனு பெயின் நிறையா இருக்கும் உடம்புல டிப்ரெஷன். அதனால் அவங்க இது மாதிரி ஒரு நாள் கூட வெளியே போக மாட்டாங்க, வீட்லேயே இருக்காங்க. வெளியே எங்கேயாச்சும் போனால் தான் நம்ம ரிலாக்ஸ் ஆக முடியும். திரும்பி ரிப்பீட் பண்ண முடியும். ஃபினிஷிங் கரெக்டாக இருந்தாலும் அடுத்த நாள் திரும்பி நல்லா நடக்கும். அது யாரும் பண்ண மாட்டாங்க. அதான் இதில் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சளவு ஒரு வாரம் முடிஞ்சா சண்டே மட்டும் எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வரணும். படத்துக்கு, தேட்டருக்கு, மாலு எங்கேயாச்சும் சுற்றிட்டு இல்லை பீச்சுனாச்சும் போயிட்டு வரணும் அட்லீஸ்ட். இல்லை உள்ளே இருந்தால் தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, நான் இதில் உடனே சொல்லணும். அங்கே ஒரு உட்காந்துக்கிறதுல அதை பற்றி அவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தார் இந்த டைமில், அவர் ஆள் கூட பேசியிருந்தாரா. அதுக்கு நம்ம இப்போ நான் வெளியே வந்திருக்கோம், நம்ம இப்போ விட்டுட்டு வந்துட்டோம்ல அவங்கள. அதனால் நம்ம நாளைக்கு வெளியே போவோம். நம்ம ஈஸியாக போய் ஈஸியாக இருந்து அப்படி நம்ம அங்கிட்டு மகாபலிபுரம் அப்படியே சுற்றிட்டு வெளியே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, ஸ்பான்சர் நான் தான் அப்படி சொல்லியிருக்காரு அவர். இதே நம்ம ஒரு டீ ஒரு பண்ணு ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்க, மச்சான் எனக்கு காசு இல்லை, மச்சான் மாப்பிள்ளை எனக்கு காசு இல்லடா, திரும்ப நம்ம நிறைய ஓட்டு வாங்கி இந்த பொண்ணுகிட்ட மட்டும் பாருங்களே, நான் ஸ்பான்சர் பண்ணுறோம். நம்ம இல்லை எந்த விதத்தில் எல்லாம் நியாயம் இல்லை, நீங்களே பார்த்து பாவம் இல்லையா? இல்லை யார் சொல்லி திருத்த போயின்னு தெரியல. நம்மளுக்கு தான் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கூட இருந்திருக்கோம். நமக்கு டீ வாங்க யோசிக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் மட்டும் என்ன வேணால் வாங்கிக்கலாமா அப்படியே ப்ரோ சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், அப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். அவங்க இடையில வந்தாங்க அவங்களுக்காண்டி நம்மளே அப்படின்னு வாயில் சொல்ல முடியும், நடக்காது. ஏன்னா நம்ம கூட்டம் வச்சுன்னா தான் பரவாயில்ல, கூட்டம் பெருசு இல்லை, எல்லாத்தையும் வாங்கி தர முடியாது. அதனால் அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எப்படி தான் ஒன்றா நம்ம தேடி வரதான் போகிறாங்க, அப்போதைக்கு அவங்கள பார்த்துக்கோம். பாய். டெல்லி ப்ரோ அங்கே பாரு எல்லாம் கல் கொடுத்துட்டுருக்காங்க, சவுண்டு ஓவராக கேட்குது. முடிஞ்சா இருக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது எங்களுக்கு? பாட்டு போடலையா? சோடா பாட்டிலு சோடா பாட்டில் ப்ரோ ஏதாச்சும் பாட்டை போட்டு விடுங்க, ஒரு அப்போ குடிக்கும்போது நல்லா இருக்கும். கண்ணாத அப்பதான் நல்லா இருக்கும். டைம் அவர் உடனே சொல்லணும், இவங்க எல்லாம் என் மேலே அவ்வளோ பாசம் இருக்காங்க, நான் இல்லாமல் அவங்க குடிக்க கூட மாட்டாங்க, பாருங்க கூப்பிட்றாங்க. குடி ப்ரோ கல் கொட்டிட போகுது. ஹாய் காய்ஸ், எல்லாம் சேர்ந்து கல் குடிச்சு முடிச்ச கையோட எல்லாம் இப்போ குளிக்க கிளம்பிட்டோம். முடிச்சுட்டு இப்போ குளிக்க போகிறோம். பசங்க அதை குளிக்க முன்னாடி போயிட்டாங்க. பாருங்கள் திண்டுக்கல்லில் கேணியில் கம்மால இதில் குளிச்சுட்டு இருந்தோடனே இப்போ கடலில் போய் குளிக்க போகிறேன். இப்போ ரொம்ப மூச்சு வாங்குறாங்க, ஓடி வந்தது. சரி ஓகே, பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க, நானும் போய் என்ஜாய் பண்ணுறேன். கமெண்ட் என்ன கல் குடிச்சது உங்களுக்கு எப்படி? கல் குடிச்சது ரொம்ப திருப்தியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பசங்களோட குடிச்சது. ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுங்கள் ப்ரோ. பீச்சில் இப்போ குளிக்கிறீங்க வெயிலுக்கு, சென்னையில் அடிக்க வெயிலுக்கு, உங்களுக்கு எப்படி தோணுது? இது சென்னையில் ப்ரோ, இது காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு எப்படி தோணுது இப்போ வெயில் அடிக்குது? இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டா தான் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கும் நம்மளோட மைண்டு. ஓகே ப்ரோ, அப்புறம் இன்னொன்று, நம்ம மாத கணக்கில் வேலைக்கு போகிறாங்க, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, பீச்சுக்கு போச்சுன்னா போக மாட்டாங்க. நானும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் அதிகமாக. அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து? வாரம் 6 நாள் வேலை செஞ்சு இருப்பாங்க.
ஞாயிற்றுக்கிழமை பசங்களோட சேர்ந்தீங்களா வெளியே எங்கேயும் போகணும் வீட்டாண்ட இருக்க எங்கன்னா ஏரிக்கு குளத்துக்கு இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் பசங்க கூட என்ஜாய் பண்ணால் தான் அந்த நாள் நல்லா போகும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ பாருங்க. நீங்கள் போய் குளிங்க. கை கொடுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ பாருங்க ப்ரோ. இப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க. நிறைய வேலை பார்க்குறீங்க அதே மாதிரி. ஐயோ இவங்க தோலை தாங்க முடியல. சரி இவங்க தோலை தாங்க முடியல. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு நாளைக்கு ஒரு 11 மணி இல்லை ஈவினிங் கூட வரும். எப்போ வரும் என்ன சொல்ல முடியாது. ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.